வெல்கம் டு அவர் எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங். இன்றைக்கி வந்து நெல்லிக்காய் முடிச்சு இல்லை அரைநெல்லிக்காய் முடிச்சுன்னு சொல்லுவாங்க. இது பேர் 3 ஒயர் வச்சு இது போடுறது. அதே இதுவும் 3 ஒயர் தான். இது வந்து கொஞ்சம் வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதே பின்னல் தான் இதுவும். இது வந்து நல்லா இது வந்து நார்மலாக நம்ம நல்லா டைட் பண்ணிங்கனாலும் அது வந்து ஃப்ளாட்டாக ஒரே மாதிரியே இருக்கும். ஆனால் இது பாருங்கள், இது நமக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து கொஞ்சம் பூத்த மாதிரி இருக்கும். மல்லிகை மொட்டு வந்து பூத்த மாதிரி இருக்கும். இதை நல்லா நம்ம டைட் பண்ணிட்டோன்னா மொட்டு இருக்கும் இல்லைங்களா, அடுக்கு மல்லி மொட்டு இருக்கும் பாருங்கள், குண்டு மல்லின்னு சொல்லுவோம், அடுக்கு மல்லின்னு சொல்லுவோம். இதை நல்லா டைட் பண்ணி விட்டிங்கன்னா பாருங்க அப்படியே மொட்டு மாதிரியே இருக்கும். நமக்கு எப்படி வேணாலும் இதை வச்சுக்கலாம். நம்ம கூட போடும்போது இந்த மாதிரி மொட்டு மாதிரி வேணாலும் வச்சுக்கலாம். இல்லை அப்படியே கொஞ்சம் லூஸாக ஆக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், இதழ் வந்து கொஞ்சம் விரிஞ்சு பூ இருக்கும் பார்த்திங்களா, அது போல் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்க, கொஞ்சமாக போடும்போது கொஞ்சம் லூஸ் கொடுத்து போடணும். போட்டால் மல்லிகை மொட்டு வந்து விரிஞ்ச மாதிரி தோணுங்க நமக்கு. அழகாக இருக்கும். இப்போ இதை எப்படி பின்னலான்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்கு போகலாம். இப்போ நான் இது ஒரே 3 கலரில் 2 ஒயரு சேமாக ஒரே மாதிரி தான் பூ போட போகிறோம். இதுக்கு வயலட் கலரு, க்ரீன், சாண்டில் கலரில் 2 ஒயர் எடுத்திருக்கேன். 6 ஒயர் மொத்தம், 2 பூ போடுறதுனால இதில் ஃபஸ்ட்டு 3 எடுத்துக்குவோம். இது அப்படியே இது சும்மா பிட்டு ஒயர் போதும். இதுக்கு வந்து அளவுலாம் தேவையில்லைங்க, நம்ம போட்டு பார்க்குறதுக்கு தான். அப்புறமா நம்ம கூட போடும்போது நம்ம எவ்வளோன்னு அளந்து பார்த்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சாதாரண நெல்லிக்காய் முடிச்சு எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த மல்லிகை மொட்டு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு ஒயரை இதில் பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சிக்கணும். இதை 3மே சரிசமமாக மடித்தாச்சு. இப்போ இந்த ஒயரை வந்து இதில் போடணுங்க. இப்படி கொஞ்சம் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இந்த இடமும் கொஞ்சம் ஒயர் விட்டு இருக்கட்டும். இப்படி இன்ட்டு மாதிரி வச்சுருக்கோமா. இப்போ இந்த ஒயரை இது 2த்துக்கும் மேலே ஃபஸ்ட்டு இந்த ஒயரை பிடிச்சிக்கணும். அதுக்கு மேலே இந்த ஒயரை போட்டுக்கணும். இது 2த்துக்கும் மேலே இந்த ஒயரை போட்டு இது நல்லா டைட் பண்ணி பிடிச்சிக்கணும். இங்கே வந்து நமக்கு லூஸ் கொடுக்க தேவையில்லை, அப்படியே பிடிச்சிக்கலாம். இப்போ இந்த ஒயர் வந்து இந்த வளைஞ்ச ஒயர் பார்த்திங்களா, அது வந்து ரைட் சைடில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். 3த்துலேயுமே இந்த மோல்டான ஒயரு லெஃப்ட் சைடு இருக்கணும். ஒவ்வொரு நம்ம பார்க்கும்போது இது வந்து லெஃப்ட்டு, இது ரைட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதே போல் இதுலேயும் இது லெஃப்ட்டு, இது ரைட்டு, இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. ஓகேங்களா. இப்போது இந்த ஃபஸ்ட்டு ஒயர் இருக்குது பார்த்திங்களா, க்ரீன் தானே நம்ம ஃபஸ்ட்டு மடித்தோம். அந்த ஒயரு, இந்த வளைஞ்ச ஒயர் எடுத்து இப்படி மேலே போட்டுக்கலாங்க. அடுத்தது சாண்டல் ஒயரு 2ஆவதாக விட்டோம் இல்லைங்களா, அதை வந்து இந்த க்ரீன் கலர் ஒயர் பார்த்திங்களா, அதில் மட்டும் ஒரு ஒயரில் மட்டும் போட போகிறோம். அடுத்தது இந்த ஒயர், இதில் வந்து நம்ம மாற்றமே கூடாது. இது 3 ஒயருமே நமக்கு வந்து ரைட் சைடில் தான் இந்த வளைஞ்ச ஒயர் இருக்கணும். இது லெஃப்ட்லேயும் இது ரைட் சைட்லேயும் இருக்கணும். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த ஒயர் மேலே போட்டுட்டு, அதை ஒயர் மேலே தான் இருக்கும் நார்மலாகவே. இப்போ இந்த 2 அப்படி இல்லை உங்களுக்கு குழப்பச்சுன்னா இந்த 2 ஒயர் பாருங்கள், அது 2த்தையும் மடித்து பின் பக்கமாக வச்சுக்கலாம். இப்போது நமக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த வளைஞ்ச ஒயர் பார்த்திங்களா, அதை இந்த க்ரீன் கலர் ஒயரும் இந்த எல்லோ கலர் ஒயர்லேயும் மடித்து விட்டுட்டு இப்போ ஒன்று ஒன்றா நம்ம எடுத்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக ஆல்டர்னேட்டிவாக 2 ஆப்போசிட்டில் வயலட் கலர் ஒயரு, இந்த ஆப்போசிட்டில் க்ரீனு, இந்த ஆப்போசிட்டில் எல்லோ வந்துருச்சு பாருங்கள். இதை நாட்டை நம்ம வந்து டைட் பண்ணிக்கணும். இப்போ ஒன்று ஒன்றும் இந்த எப்படி இருக்கு பாருங்கள், இப்படி கிராஸாக சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இப்போ அதே போல் தான் இதையும் போட போகிறோம்.
இதே பின்னலே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அந்த பின்னல். இப்போ அதே போல் எல்லா ஒயரையும் கரெக்டாக மடிச்சுக்கலாம். இது நான் வந்து கூட போட்டுட்டு மீந்து போச்சு பார்த்தீங்களா, அந்த ஒயரில் தான் எடுத்திருக்கேன். எல்லாமே சரிசமமாக மடிச்சுக்கிட்டோம். இப்போ முன்னாடி மாதிரியே இதையும் லெஃப்டில் பிடிச்சிக்கலாம். என்ன ஒன்றுனா ஒரே ஒரு ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணணுன்னா, இந்த ஒயர் வந்து முன்னாடி இந்த வளைஞ்ச ஒயர் ரைட் சைடில் வச்சு போட்டோம் இல்லைங்களா, இப்போது லெஃப்ட் சைடில் வச்சுக்க போகிறோம். வைக்கும்போதே நம்ம கரெக்டாக வச்சுக்கலாம், அப்போ தான் குழப்பாமல் இருக்கும். அடுத்தது இந்த சாண்டல் கலர் ஒயரை இது மேலே போட்டுக்கலாம். போட்டுட்டு வைக்கும்போதே என்ன பண்ணுறோன்னா, இந்த ஒயரை வளைஞ்ச ஒயரை லெஃப்ட் சைடில் வச்சுக்குவோம். இந்த மோல்டான ஒயர் ரைட் சைடு. அப்படியே முன்னாடி போட்டதை விட அப்படியே உள்டாவா, மோல்டான ஒயர் லெஃப்ட்டில் இருக்கும் ஃபஸ்ட்டு பின்னலில், இந்த வளைஞ்ச ஒயர் வந்து ரைட் சைடில் இருக்கும். இப்போ இந்த பின்னலுக்கு வந்து மோல்டான ஒயரை ரைட்டில் வச்சுக்க போகிறோம், இதை வந்து லெஃப்ட்டில் வச்சுக்க போகிறோம். இது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா மீதி பின்னல் வந்து எல்லாமே ஒன்று தாங்க. ஆனால் ஒரே ஒரு கரெக்ஷன் மட்டும்தான் இருக்கும். இப்போ முன்னாடி இதில் இப்படி பிடிச்சோம் இல்லைங்களா, இப்போ இப்படி பிடிச்சிக்கணுங்க. 3 இன்ட்டு வருங்க. வைக்கும்போதே நம்ம கரெக்டாக இதை செட் பண்ணி வச்சுட்டு பூ போட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்குங்க. இந்த பாருங்க, இப்படி கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஒயர்லாம். இப்போ பாருங்கள், இந்த வளைஞ்ச ஒயர் முன்னாடி பின்னலில் இந்த சைடு இருந்தது, இப்போ இந்த பக்கம் மாற்றியாச்சு. அதே போல் பாருங்கள், இந்த ஒயருமே இந்த பக்கம் மாற்றியாச்சு. இந்த ஒயருமே நமக்கு லெஃப்ட் சைடு வந்துருச்சுங்க. ஓகேங்களா? இப்போது நம்ம இந்த 2 ஒயரில் மட்டும்தான் முன்னாடி பின்னலில் போட்டோம். இப்போ 3 ஒயர்லையுமே நம்ம போட போகிறோம். அதுக்காக தான் நம்ம இது வந்து இழுத்து பிடிக்காமல் இப்படி கொஞ்சம் லூஸ் கொடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதே போல் யூஸ்வலாக ஃபஸ்ட்டு ஒயரை இந்த ஃபஸ்ட்டு ஒயர் பாருங்கள், க்ரீன் கலர் ஒயரை க்ரீன் கலர் ஒயர்லேயே போட்டுக்கிறோம். இந்த சாண்டல் கலர் ஒயரை இந்த க்ரீன் கலர்லேயும் போட்டு க்ரீன் கலர் ஒயரில் போட்டு எல்லோ கலர் சாண்டல் கலர் ஒயரில் போட்டு அதையுமே பிடிச்சிக்கிறோங்க. இப்போது லாஸ்ட்டில் வயலட் கலர் ஒயர் பார்த்திங்களா, அதை 3 இதுலையுமே போடணும். இந்த 3 லூப்புக்குள்ளேயுமே போட்டு வாங்கணும். இப்போ பாருங்கள், அதே மாதிரி 2 ஆப்போசிட்டில் வயலட் கலர் ஒயரு, 2 க்ரீன் கலர் ஒயரு ஆப்போசிட்டில், இந்த ஆப்போசிட்டும் 2 சாண்டல் கலர் ஒயர். இப்போ ஆனால் பின்னல் மட்டும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்கள். இந்த பின்னலுக்கும் வித்தியாசம் தெரியுதுங்களா? ஒரே 3 ஒயர் தான். இதை வந்து அந்த வளைஞ்ச ஒயரை வந்து ரைட் சைடில் வச்சுருக்கோம், இந்த வளைஞ்ச ஒயரை இதில் லெஃப்ட் சைடில் வச்சு போட்டிருக்கோம். ஆனால் பின்னல் வந்து அப்படியே என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக போயிடுது பாருங்கள். இப்போ இதுவே நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் இப்படி லூஸ் ஆக்கிட்டோம்னா கொஞ்சம் மல்லிகை முட்டு விரிஞ்ச மாதிரி ஷேப்பில் இருக்குங்க. கொஞ்சம் லைட்டாக லூஸ் கொடுத்து 6 ஒயருமே கொஞ்சம் லூஸாக வச்சுக்கிறோம். பாருங்கள், வித்தியாசம் தெரியுதுங்களா உங்களுக்கு? பாருங்கள், முன்னாடி மொட்டு மாதிரி இருந்தது, இப்போ கொஞ்சம் இதழ் வந்து ஃபஸ்ட்டு டே வந்து மொட்டாக இருக்கும், அடுத்த நாள் கொஞ்சம் இதழ் விரியும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கு பாருங்கள். எல்லாமே இவ்வளோதாங்க. இப்போ இதை நம்ம வந்து அளந்து நம்ம கூடைக்கு தனித்தனியாக போட்டுக்கலாங்க. இன்னொரு வீடியோவில் நம்ம இது மாதிரி ஒரு கூடையும் இதே மாதிரி மாடல்லே ஒரு கூடையும் நம்ம எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங்கில் நம்ம போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆல்னு ஒரு சிம்பிள் காட்டும். அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க. மீண்டும் ஒரு இனிய வீடியோவில் சந்திப்போம். அதுவரை see you, டாட்டா, பாய்.